Good morning. நான் டாக்டர் தயானன், ஜெனரல் ஃபிசிஷியன் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட். இப்போது சர்க்கரை நோயை எப்படி டயக்னோஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படி இருக்கணுங்கிறது சுகர் பேஷண்ட் எல்லோரும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா? அது தெரிஞ்சால் தானே நமக்கு மேற்கொண்டு இது பண்ணணும். இப்போ ஒருத்தருக்கு நார்மலாக ஃபாஸ்டிங்கில் 10 மணி நேரம் ஃபாஸ்டிங்கில் சுகர் 110க்கு கீழே இருக்கணும். 110லேருந்து 125 வரைக்கும் இருந்தால் அது ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கும். ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன், அவங்களுக்கு சக்கரை நோய் வரப்போகுது அப்படின்னு. கொஞ்சம் உணவு மாவு சத்து கொழுப்பு சத்துக்கள்லாம் தவிர்த்து, கூல்ட்ரிங்க்ஸ் அதையெல்லாம் தவிர்த்து அவர்கள் கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா அந்த ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனை ரிவர்ஸ் ஆக்கி நார்மலாக கொண்டு வந்துடலாம். ஃபாஸ்டிங் ப்ளட் சுகர் 126க்கு மேலே போச்சுன்னா அது டயபெட்டிஸ் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா போஸ்ட் பிராண்டியல் சாப்பிட்ட 1.5 மணி நேரம் கழிச்சியான ப்ளட் சுகர் எப்போவுமே 140க்குள்ளார இருந்துச்சுன்னா அவங்க நார்மலாக தான் இருப்பாங்க. நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டா கூட அந்த 140க்குலேருந்து மேலே போகாது. அதோட இன்சுலின் மற்ற எல்லாம் சேர்ந்து அதை ஒரே டைட்டில் வச்சுருக்கோம். இப்போ 160க்கு மேலே போயிடுச்சுன்னா அவங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. 170க்கு மேலே போனோன்னா அவங்க டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம முத்திரை குத்தலாம். அதை எனக்கு ஃபாஸ்டிங் பார்க்க முடியாது சார், போஸ்ட் பிராண்டியல் பார்க்க முடியாது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க எனக்கு ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறேன், ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன், ஆஃபீஸ் போகிறேன், அப்போ எனக்கு எப்படி டயக்னோஸ் பண்ணுறது அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னா, ரேண்டம் பிளட் சுகர்னு சொல்கிறது எப்போ வேணாலும் பார்க்குறது. பிளட் சுகர் 200க்கு மேலே 2 ரீடிங் பார்க்கணும். முதல் நாள் பார்க்கணும், இல்லை அடுத்த நாள் பார்க்கணும். வித் டயபெட்டிக் சிம்டமோட அதிக பசி, அதிக தாகம், ரொம்ப சோர்வாக இருக்கிறது, அதே மாதிரி வறண்ட தோல், ஆண்மை குறைபாடு இருக்கிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆறாத புண்ணு, காயம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறது, ரொம்ப இந்த மாதிரியான சிம்டம்ஸ் கூட இருக்கிறது அதை வச்சு இந்த மோர் தென் 200 வச்சு நம்ம டயபெட்டிஸை டயக்னோஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்குது, அவங்களுக்கு மாத்திரை மருந்து உணவியல் எல்லாத்தையும் கொடுத்து சரி பண்ணிவிட்டு அவங்க நார்மலுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு வழி என்னென்னா, ஃபாஸ்டிங் சுகர் 3 ரீடிங் 100க்குள்ளார வந்துச்சுன்னா, இப்போது 1ஆம் தேதி பார்க்குறோம் 100 இருக்குது, அதுக்கு 10ஆம் தேதி பார்க்குறோம் 100க்குள்ளாரே இருக்குது, அதுக்கு ஒரு மாதம் 30ஆம் தேதி அதாவது 20 நாள் கழித்து பார்க்குறோம் அப்பவும் அதே மாதிரி இருக்குன்னா நம்ம அவங்கள ஹனிமூன் பீரியடில் இருக்காங்க, சக்கரை நோய் கட்டுக்குள்ளார வந்துருச்சு, இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் டயக்னோஸ் பண்ணுறாங்க. அப்போ ஃபாஸ்டிங் சுகர் 110க்குள்ளார இருக்கிறது, 110லேருந்து 125 வரை ப்ரீ டயபெட்டிக்கு, மோர் தென் 126 டயபெட்டிஸு. போஸ்ட் பிராண்டியல் 140க்குள்ளார இருக்கிறது, மோர் தென் 140க்கு மேலே 160க்கு மேலே இருக்கிறது டயபெட்டிக்காகவும் நம்ம எடுத்துக்கிறது. ஸோ இந்த முறையில் டயபெட்டிஸை டயக்னோஸ் பண்ணுறது எப்படி ஈஸியாக கட்டு கொண்டு வரதுங்கிறது, என்னென்ன உணவு சாப்பிட்றதுங்கிறது அடுத்தடுத்த இதில் நான் சொல்கிறேன். நன்றி.